ஒவ்வொரு போராட்டத்தையும் அவங்கவுங்க மாவட்டத்தில் உள்ளவங்க பார்த்துப்பாங்க, பொதுக்கூட்ட செலவுகளும் எல்லாமே பார்த்துப்பாங்கன்னா திரள் நிதி எதுக்கு? இல்ல அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப திரள் நிதி திரட்டுறது வந்து உன்னுடைய சுய செலவுக்காகவா? வெளிநாட்டுல இருந்து வருதுன்றாங்க, உள்நாட்டுல வசூல் பண்றாங்க, கட்சிக்காரங்க எல்லாம் கொடுத்தாங்க, தமிழர்கள் எங்கெங்க வாழ்றாங்களோ அந்தந்த நாட்டுல இருந்து எல்லாரும் கொடுத்தோன்றாங்க. ஆனா அலுவலகத்தை வந்து பாக்கியராஜன் பேர்ல வாங்கி வச்சிருக்கிறாங்க. நான் 2009 இறுதியில இருந்து இருக்கேன் சார் கட்சியில சேர்ந்த உடனே அடுத்த மாதமே வந்து நான் வாடகை தரேன், 3000 ரூபாய் வாடகை தரேன் அலுவலகத்துக்கு. லீஸுக்கு தான் எடுத்தது. லீஸ் இல்ல அவர் என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லின்னு இருக்காரு. அவர் என்ன வெளிநாட்டுல பணம் வசூல் பண்றது இருக்கு இல்லையா? சீமானுக்கு வந்து பாஸ்போர்ட்டை முடக்கிட்டாங்க, கல்யாண சுந்தரம் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆமா சார், இப்போ நாங்க இந்த மாதிரி மாதம் நிறைய தொகை அனுப்புறோம், அதற்கான எதுவுமே எங்களுக்கு வரமாட்டேதுன்னு இவர் ஒரு சாஃப்ட்வேர் ஏதோ ஒன்று ரெடி பண்ணி தராரு. எந்த நாட்டுல இருந்து எவ்வளவு காசு வருதுன்றது தெரியறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணி தராரு. அதுலதான் இவருக்கும் சீமானுக்குமான சிக்கல் வந்தது. இவன் வந்து நம்மளை மாட்டி விட்டுருவான் போல இருக்கு. இதெல்லாம் எந்த கணக்குல காட்டுறது?